கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். ஆம் ராஜாதி ராஜாவே, இந்த நாளிலும் தகப்பன அப்பா, நீங்க சிலுவையில் மொழிந்த 5வது திருவார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அப்பா, தாகமா இருக்கிறேன் என்று அப்பா சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதே ஏசப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடும்படியாய் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்னும் சமாதானத்தை தரும்படியாய், உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் ஒவ்வொரு பேரையும் ஏசப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரே. இதனால் வரும் கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரைத்த 5வது திருமொழியை நாம் கேட்க இருக்கின்றோம். நாம் படிக்கலாமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 19:28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன் என்றார். எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, தரித்திரங்களை, நம்முடைய துக்கங்களை, வேதனைகளை, கண்ணீரை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். நம்ம எல்லாருக்காகவும் இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எல்லா ஆக்கினைகளையும் தன்மேல் போட்டுக்கொண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இயேசு அவர் மாம்சத்துல இருந்ததுனால அவருக்கு வலி இருக்கும். வலி இருந்துச்சு, அந்த வலி தாங்க முடியாது. தாகம் இருந்துச்சு, சரீர பிரகாரமாக இயேசுக்கு தாகம் இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் தாகமா இருக்கிறேன் என்ற சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது கசப்பு கலந்த காடிய அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க குடிக்கும்படியா. குடிக்க முடியுமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம நல்ல தாகத்துல இருக்கும்போது யாராவது நமக்கு இப்படி கசப்பு கலந்த ஒரு தண்ணியை கொடுத்தா நம்ம குடிக்க முடியுமா? ஏன்னா சரீரத்தில் மாம்சத்தில் இயேசு வெளிப்பட்டார். ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அதே 1ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கத்தக்கதாக. தன்னுடைய பிள்ளைகளும் மாம்சத்துல இருக்கிறதுனால பாருங்க, அவரும் தன்னுடைய பிள்ளைகளை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று நாம் படிக்கிறோம். அவருக்கு தெரியும் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து 5வது வார்த்தையாக தாகமாயிருக்கிறேன் சொல்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய தாகம் தான் என்ன? சரீர தாகம் இருந்தது உண்மைதான். ஏன்னா அவர் அப்படியாக சிலுவையிலே பல பாடுகள் பட்டதை நம்ம பார்க்கிறோம். அடிக்கப்பட்டாரு, அவருடைய உடம்பெல்லாம் ரத்தம் சிந்திட்டா இருக்கு. தலையில முள்முடி வச்சிருக்காங்க, உடம்பெல்லாம் ரத்தம் சிந்தி வடிஞ்சிட்டா இருக்குது. அவருடைய கை கால்களில் ஆணிகள் அடித்திருக்கிறாங்க, உடம்பெல்லாம் வலி. அதோடு கூட அவருடைய தாகம் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அதுல என்ன தெரியுது பாத்தீங்களா? நம்ம எல்லாருக்காகவும் இயேசு எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நாம படிக்கிறோம்.
நம்ம எல்லாருக்காகவும் அவர் தன்னையே தாழ்த்தினார். அதுவும் சிலுவை பரியந்தமும், சிலுவையின் முடிவு பரியந்தம் அவர் தன்னையே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு ரொம்ப நேசிக்கிறார், நம்ம எல்லாரையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அவருக்கு தன்னுடைய பிள்ளைகள் வேணும். என்னுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு தான் இயேசு தன்னையே சிலுவையில முழுதுமாக அர்ப்பணித்தார். தேவ பிள்ளைகளே, வேதத்துல நம்ம படித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 7:37 படிக்கிறோம், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமா இருந்தால் அவர் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணப்பட கடவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் சிலுவையில் அடிபட்ட போதோ அவருடைய சரீரத்தில் அவ்வளவு ஒரு வலியை தாங்க முடியாத இருந்த போதிலும், அவருக்கு தாகம் வந்த போதிலும் அவருடைய தாகத்துக்கு தண்ணி கூட அங்க கொடுக்கப்படல. ஆனா அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் அவர் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, யோவான் 6:35 நம்ம பார்க்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். பாருங்க, இயேசு மேல நம்ம விசுவாசத்தை வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் ஒரு காலும் தாகமடைய மாட்டார்கள், ஆனா என் மேல விசுவாசம் வைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால தான் நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் 11:1 விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11:1, எபிரேயர் 11:6 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, நீங்க என்கிட்ட விசுவாசம் வைத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒரு காலமே தாகம் வராதுன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார்ல, நம்ம எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த பூமியில வாழ்ந்திருக்கணும், சுகித்து இருக்கணும், அதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிரியம். ஒருவரும் தாகமா இருப்பது அப்பாவுக்கு பிரியம் அல்ல. எல்லாரும் ஆசீர்வாதமா வாழணும், எல்லாரும் ஆண்டவருக்காக இந்த பூமியில மகிழ்ச்சியோடு வாழணும் என்கிறது தான் நம்ம ஏசப்பாவுக்கு ஆசை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு தாகத்தில் இருக்கிறீர்களா, ஆண்டவர் சொல்றாரு, இடத்துல வாங்க, பானம் பண்ணுங்க. நீங்க தாகமா இருக்கிறீங்களா, இடத்தில் வாருங்கள் சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இந்த வேளையில நானும் தாகமா தான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான தாகத்தோடு நான் கண்ணீரோடு இருக்கிறேன், இயேசுவே என்னுடைய தாகத்தை தீர்த்து வைங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா, இந்த வேளையில நீங்க இயேசுவை நோக்கி பாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னார்ல, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டுகிட்ட கேட்டா மட்டும் போதும். மத்தேயு 7:7 இருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த வேளையில ஏதோ ஒரு தவிப்புல இருக்கிறீங்களா, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன்ப்பா, என்னுடைய தாகத்தை தீர்த்து வைக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்களா, இந்த வேளையிலே சிலுவையிலே தாகமா இருக்கிறேன் உரைத்த அப்பாவுடைய ராஜாதி ராஜாவுடைய வார்த்தை உங்கள் தாகத்தை தீர்த்து வைக்கிற வார்த்தையாக, இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலை கொடுக்கிற வார்த்தையாக, தாகத்தை மாற்றுகிற வார்த்தையாக, தவிப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிற வார்த்தையாக இந்த வேளையிலே உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இதை விசுவாசிக்கும் போது இந்த தாகத்திலிருந்து நீங்க விடுதலை பெறுவீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆனா ஏசப்பாக்கு அவர் தாகமா இருந்தபோது தண்ணி கூட கிடைக்கல. இன்றைக்கு அவர் நம்மை பார்த்து தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிரியமானவர்கள, ஏன்னா அவருக்கு என்ன கொடுத்தாங்களாம் பாத்தீங்கன்னா, சங்கீதம் 69:21 இருக்கு, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இது எப்ப சொல்லியிருக்கு? சங்கீதக்காரன் பாருங்க சொல்றாரு, ஏசு சிலுவையில் அர்ப்பணிக்கப்படும் முன்பதாகவே சங்கீதம் 69:21 சொல்லி இருக்கிறார். பாருங்க, முன்பதாகவே உரைத்திருக்கு. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்ல, அந்த வார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சங்கீதக்காரன் பெற்றார். ஏசப்பா நமக்காக கல்வாரியிலே அவர் அடிக்கப்பட போறார், கல்வாரியிலே தாகமா இருக்கிறேன்னு சொல்ல போறார் என்கிறத பாருங்க, எப்பவுமே சொல்லிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், எனக்காகவும், நமக்காகவும் கல்வாரி சிலுவையிலே 5வது வார்த்தையாக
தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் யோவான் 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். யோவான் 4வது அதிகாரம் அந்த பகுதியில பார்க்கும்போது, இயேசு சமாரியா நாட்டின் வழியாய் போகக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. அப்படி போகும்போது சமாரியாவில சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார் என்று சொல்லி யோவான் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு வசனம் இருக்கு. என்ன இருக்குன்னா, அப்பொழுது சமாரியா நாட்டாள் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். தேவ பிள்ளைகளே, இயேசு அந்த வழியில போகும்போது அவருக்கு நிச்சயமா தாகம் வந்திருக்கும். அவர் தண்ணி கேட்டிருக்கலாம், கேட்டது உண்மைதான் பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரியாகி என்னிடத்தில் தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். தேவ பிள்ளைகளே, நம்மை பார்த்து இந்த வேளையிலே மொழிந்த அந்த 5வது வார்த்தையின் மூலம், மகளே மகனே நான் தாகமா இருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, இன்றைக்கும் ஜீவிக்கிறது உண்மை, நம்மையும் இந்த பூமியில கிருபையினால் வைத்திருக்கிறது உண்மை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, மகளே மகனே தாகமா இருக்கிறேன், என் தாகத்துக்கு தா. பிரியமான தேவ பிள்ளைகளை, சமாரிய ஸ்திரீ என்ன வார்த்தைகளை இயேசுவோடு உரையாடினார்கள் என்று நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவங்க சொல்றாங்க, அவளுக்கு சொல்றாங்க, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்றாரு. நீ உன்கிட்ட பேசுறவர் யார் என்று உனக்கு தெரிஞ்சால் நீ அவர்கிட்டே கேட்டிருப்ப, அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படின்னு. ஒண்ணு அந்த ஸ்திரீ சொல்றாங்க, கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு, பாத்திரம் நீங்க ஜீவ தண்ணீர் கொடுப்பீங்க, இந்த பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அப்படின்னு கேக்குறாங்க. அழகா சொல்றாங்க, அவர் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே. இயேசு சொல்றாரு 4:13, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகும், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். நான் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் கொடுக்கும் தண்ணீர்னு சொல்றாரு பாத்தீங்களா? அப்படி என்றா பாத்தீங்கன்னா அந்த மகளை பார்த்து அவர் சொன்னார்ல, தாகத்துக்கு தான் சொன்னார்ல. ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. சமாரிய ஸ்திரீனுடைய ஹிஸ்டரி எல்லாம் ஆண்டவர் சொல்லிடுறாரு, அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிடுறாரு. அவங்க புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வான்னு சொல்றாரு. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றாங்க, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லி அவளை பார்த்து சொல்றாரு, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் அது என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, அப்பொழுது அவர் சொல்ற, எப்படி 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னான்னு சொல்றாரு. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை பார்த்து, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் அவங்க பேசும்போதே ஆண்டவர் அவங்களோடு உரைவாடினதை வச்சு ஆண்டவர் சொன்னாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோன்ன சொன்னாங்க. அந்த அம்மா அவங்களை பார்த்து சொன்னாங்க, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அப்படின்னா, இந்த அம்மா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மேசியா என்றோ இயேசு வரப்போகிறார் என்பதை அவங்க அறிந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தை இயேசுவோடு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, உன்னுடனே பேசுகிற நானே அவ. பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்கள்ல இயேசு கிறிஸ்து மேசியாவாக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும், நம்முடைய தாகத்தை தீர்த்து வைக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதையும் மறந்தே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் துன்பத்தோடும்
தூரத்தோட இருக்கிறாங்க. இந்த அம்மா அப்படித்தான் இருந்தாங்க, ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில. ஆனா அவங்க தண்ணி எடுக்கத்தான் வந்தாங்க. ஆனா நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். இயேசுதான் மேசியா என்பதை அறிந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 4வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், கிறிஸ்துதானோ என்றாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு அவளோடு பேசும் போதே இயேசுதான் இவளுடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறவர் என்பதையும் அவர்தான் மேசியா என்பதையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ வருஷமா நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். எத்தனையோ வருடங்களா நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல இயேசுதான் நமக்கு மேசியா மட்டும்தான் நம்முடைய தாகத்தை மறந்தே விடுகிறோம். அநேக நேரத்துல துக்கத்தோடு இருக்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமான, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான எனக்கு மிகவும் பிரியமான உள்ள இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக, ஆனா அந்த குடத்தை கீழே வச்சுட்டு அப்படியே ஊருக்குள்ள போய் எல்லாருக்கும் வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள் சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 4வது அதிகாரம் 39வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சொன்ன அந்த ஸ்திரீ நிமித்தம், அவள் சொன்ன வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை பாருங்க, அப்ப ஆண்டுடைய தாகம் என்ன? அந்த 40வது வசனத்துல வரும் பாருங்க, யோவான் 4:40. இப்ப சமாரியர் அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில சமாரிய ஸ்திரீயை பார்த்து தண்ணீர் தாகத்துக்கு தா என்று கேட்கிறாரு. அந்த அம்மா வந்தது தண்ணீர் எடுப்பதற்கு. ஆனா அவங்க வந்ததெல்லாம் மறந்து குடத்தை வச்சுட்டு அப்படியே ஊருக்குள்ள போய், என்ன வாழ்க்கையெல்லாம் ஒருத்தர் சொன்னாரு, அவர் மேசியா தானா, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சமாரியா நாட்டில் உள்ள எல்லாரையும் சொல்லும் போது சமாரியில் அநேக இயேசுக்கு மேல விசுவாசம் வைத்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வேடத்திலும் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இதே மாதிரிதான் நம்ம இயேசுவை அறிந்து கொண்டோம், இயேசுதான் ரட்சகர். ஆனா இயேசு எதை விரும்புறார் அப்படின்னா, சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் இயேசுடைய தாகம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் இயேசு நேசித்துதான் நம்ம எல்லாரும் இந்த பூமியில பிறக்கும்படி வைத்து கிருபையினால இன்றைக்கும் நாம் இந்த பூமியில இருக்கிறோம். அப்படின்னா எபேசியர் 2:8 பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இயேசு எதை எதிர்பார்க்கிறார்? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சொல்லி மார்க் 16:15 சொன்னாரே, அதுதாங்க அவருடைய முக்கியமான தாகம். சரீர தாகம் இருந்தது உண்மை. அதே வேளையில ஆண்டவருக்கு முழு மனுக்குலமும் இயேசுடைய அன்பை ருசிக்கணும். அவர்கள் இந்த பூமியில வாழ்கிற நாளளவும் அப்பாவோடு கூட உறவாடி அப்பா கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இம்மையிலும் மறுமையிலும் இயேசுவோடு கூட யுக யுகமா இருக்கணும். அதுதாங்க இயேசுடைய ஆசை. அதனாலதான் பாருங்க, இந்த சமாரியாவில் அவர் வந்ததுனால அவருடைய தாகம் எப்படி தீர்ந்தது? ஒரு சமாரிய ஸ்திரீயின் மூலம் அந்த சமாரியாவில் அநேகர் இயேசுதான் உலக ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருக்கும் மேல இயேசுக்கு அன்பு இருக்கு. நம்ம ஒவ்வொருடைய தாகத்தையும் தீர்த்து வைக்கிறதா அவருடைய ஆசை. நம்முடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறதா ஆண்டுடைய ஆசை. அந்த சமாரிய ஸ்திரீயுடைய தாகத்தையும் தீர்த்து வைத்தார். அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, இனி நான் இங்க தண்ணி எடுக்க வராமலும் நான் எப்போதும் அந்த தண்ணீரை அருந்தும்படியா எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப பார்த்தாங்க, ஆண்டவர் சொல்றாரு, அம்மா உன்னோடு பேசுகிற நானே அவருன்னு சொல்லும்போது இந்த மேசியா எனக்கு போதும்னு சொல்லி, இந்த தானும் இயேசுவை மேசியா என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த சமாரியாவில் உள்ள அநேகருக்கு இயேசு தான் மேசியா என்று சொன்னார்கள். இதுதான் இயேசுடைய தாகம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள்ல இருக்கலாம்.
என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தவிப்பு என்று மாறும் என்று நீங்கள் கவலைப்படலாம் பிரியமான பிள்ளைகளே. ஆனா இப்போ ஏசப்பாவை பாருங்க, அவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக கல்வாரியிலே சொன்ன இந்த 5வது வார்த்தை, தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. தாகமா இருக்கிறேன் என்று சொன்னாரு. இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தாகத்தை தீர்த்து வைக்கிறது பிரியமானவர்களே. நாமும் ஏசப்பாவுடைய தாகத்தை அறிந்து, ஏசப்பா எதை நம்மிடத்தில் வாஞ்சிக்கிறாரோ, ஏசப்பா எது நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே, அதை செய்ய வேண்டும் என்பதுதான் ஏசப்பாவுடைய தாகம். நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கும் இயேசுடைய அன்பை நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படின்னா இயேசு இந்த பூமியில எதற்காக பிறந்தார்? இந்த பூமியில இயேசு மரித்தார், அவர் உயிர்த்தார், இயேசு ஜீவிக்கிறார், இன்றும் அவர் ஜீவிக்கிறார். நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். இந்த பூமியில ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவத்தையும் இயேசுடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். இயேசுவால் மட்டுமே பாவத்திலிருந்து மீட்பு தர முடியும். இயேசுவால் மட்டுமே வாழ்வு தர முடியும். இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்று கூட இல்லை என்கிற அந்த வார்த்தையை நாம் ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ணும்போது, பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பேரும் ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசுவை பற்றி கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை நீங்க துக்கத்துல இருந்தா கூட இந்த வேளையில இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் தாகத்தை தீர்த்து வைப்பதுதான் ஏசப்பாவுடைய தாகம். அவருடைய தாகத்தை நாம் தீர்த்து வைப்பதுதான் ஏசப்பாவுடைய தாகம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த சமாரிய ஸ்திரீ செய்தது போல நாமும் இயேசுவுக்காக எதையாவது செய்வோமா? இயேசு எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? இந்த பூமியில இருக்கிற முழு மனுக்குலத்திற்கும் ரட்சிப்பை கொடுக்கணும், முழு மனுக்குலத்திற்கும் வாழ்வு கொடுக்கணும், முழு மனுக்குலமும் முடிவு புரிந்தும் ரட்சிக்கப்படணும், முடிவு புரிந்தும் ரட்சிப்பில் நிலைத்து நிற்கணும், பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையணும் என்கிறது தான் ஏசப்பாவுடைய தாகம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஒருவேளை நீங்க தாகத்தோடு இருக்கலாம், இயேசுவே என்னுடைய தாகத்தை தீர்த்து வையும் என்று சொல்லுவீர்களா? பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீக்கும் ஒரு தாகம் இருந்துச்சு இல்லையா? அந்த தாகத்தை தீர்த்து வைக்கும்படியா இயேசுவுக்கும் தாகம், ஆத்மாவிலே ஒரு தாகம், சரீர தாகம் இருந்தது. அந்த சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க. ஆனா சரீரத்துக்கு அவருக்கு தண்ணி அங்க கிடைக்கல. ஆனா ஆத்மீக தாகத்தை தீர்க்கும்படியா அவர் சமாரியாவுக்குள்ள எப்படி கடந்து சென்றாரோ, அதே போல தேவ பிள்ளைகளே, இதை கேட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் குடும்பத்தில் உள்ள தாகத்தை இயேசு இன்றைக்கு தீர்த்து வைக்கிறார் பிரியமானவர்களே. அது எந்த தவிப்பாக இருக்கலாம், அது எந்த விதமான கண்ணீராக கூட இருக்கலாம். ஏன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அதுல இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நமக்காக சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்தார் என்கிறதை குறித்து மிக தெளிவாக நீங்க படிக்க முடியும் பிரியமான தேவ பிள்ளைகளே. இயேசுடைய தாகம் நாம் இயேசுவுக்காக முடிவுறி நிலைத்து நிற்பது. இயேசுடைய தாகம் இயேசுவை அறியாதவர்களும் இயேசுடைய அன்பிற்குள் வரணும் பிரியமான தேவ பிள்ளைகளே. இயேசு பிள்ளைகளாக அவர்களும் ஆண்டவருக்காக இந்த பூமியில நிலைத்து நிற்கணும் தேவ பிள்ளைகளை. அதுதான் அவருடைய தாகம். இந்த நாளிலே நாம் ஒரு முடிவு எடுக்கலாமா? ஒருவேளை இவ்வளவு நாட்களோ நம்ம டைமை கூட வீணா கழிச்சிருக்கலாம், நம்முடைய நேரத்தை கூட வீணா கழிச்சிருக்கலாம். ஒருவேளை கண்ணீரோடு கூட நாட்கள் கடந்திருக்கலாம், பலவிதமான தவிப்புகளோடும் தாகத்தோடு கூட கண்ணீரோடு இந்த வேளையில நீங்க இந்த டிவி முன்பதாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஏசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 5வது வார்த்தையாகிய தாகமா இருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டிற்குள், உங்கள் குடும்பத்திற்குள், உங்களுடைய தனி நபருக்குள் இயேசு கிறிஸ்து உங்கள் தாகத்தை தீர்த்து வைக்கிறவராக இன்றைக்குமே சுஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் இனி துக்கத்தோடு இருக்க வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இயேசு விரும்புறார் பிரியமானவளை. ஆகவே நம்ம இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் இந்த வேளையில இயேசுவை நோக்கி பார்த்தாப்பா, நான் தாகத்தோடு இருக்கிறேப்பா, என்னுடைய வாழ்க்கையில இந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீ தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை தான் எங்களுடைய தாகத்தை தீர்த்து வைக்கும்ப்பா. நாங்களும் உங்களுடைய தாகத்தை அறிந்து ஆண்டவரே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த ஆண்டவரே கிருபை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? ஏன்னா ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. அன்பான நம்முடைய பிள்ளைங்க கத்தாவே, இந்த வேலையிலும் கத்தாவே தாகமா இருக்கிறேன் என்று நாங்கள் தியானித்த அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா, உங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற இந்த வேளையிலும் அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே
அப்பா தவிப்பை நீர் மாற்றும்படியா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துள்ள தாகத்தை நீ தீர்த்து வைக்கும்படியா, நீ தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின் மூலம் ஆண்டவரே, உங்கள் தாகத்தையும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்த்து வைக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய மகிமை கடந்து வரும்படியாய், ஒவ்வொரு குடும்பங்களிலும் தாகம் மாறும்படியாய், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய், கண்ணீர் துடைக்கப்படும்படியாய், தேவைகள் சந்திக்கப்படும்படியாய், என்னென்ன தவிப்பிலோ ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த தவிப்பிலே ஆண்டவரே தாகம் தீர்ந்து சமாதானத்தை இந்த வேளையில பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்துடைய அன்பு ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பும்படியாய் இயேசுடைய அன்பு கருத்திலே கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதுல இயேசுடைய நாம் மட்டும் மயம்பட்டா போதும் ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, இயேசுடைய நாமத்திற்கு மட்டுமே மகிமை வர பண்ணுவீராக. இதனால் வருகின்ற எல்லா கன மகிமை துதி அப்பா இயேசு ஒருவருக்கே வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோமே. சுரட்சமலாம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, தாகமாய் இருக்கிறேன் இந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆகவே கலங்காதிருங்கள், வேதனைப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஏசப்பா சிலுவையில சொன்ன இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள தவிப்பை மாற்றுகிற வார்த்தையாக, தாகத்தை தீர்த்து வைக்கிற வார்த்தையாக உங்களுக்கு நேராக கடந்து வந்தது. பிரியமானவளே, இயேசுதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். God bless you. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா.